சரிங்களா? சரி, ஒரு 12 வீட்டுக்கும் சொல்லட்டுமா சூட்சமம் மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்களா? வேணுமா? டைம் ஆகுதா? முடிச்சிடலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க, சொல்லாமா? சரி, 12 வீட்டுக்கும் சிம்பிளா. சரிங்களா? மேஷ லக்ன ராசியில் பிறந்திருக்காங்கன்னா சொந்தத்தில் பொண்ணு கட்டக்கூடாது, சொந்தத்துல பொண்ணு தரவும் கூடாது. சொந்தத்துல அக்கா பொண்ணு இருக்காங்க, மாமா பொண்ணு இருக்காங்க, அத்தை பசங்க இருக்காங்கலாம் கொடுத்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ரூல் படிச்சிருப்போம் நம்ம, 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் இல்லற வாழ்வு சிறப்பு இருக்காது. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா? இந்த மேஷ வீட்டுக்கு மட்டும்தான் அதிகமா பொருந்துங்க. மேஷ வீட்டுக்கு மட்டும்தான். என்ன காரணம்? 5ஆம் சூரிய பகவானுங்களா, 2 7ஆம் அதிபதி சாரம் வாங்கி சுக்கிர பகவான் நீச்சமாகறாரா? துலாம் வீடு தானே உங்களுக்கு பொதுவான கலத்திரஸ்தானம். அப்ப மேஷ லக்ன ராசியில் என்ன பண்ணக்கூடாதுங்க? சொந்தத்துல பொண்ணு கட்டக்கூடாது. மாமா அத்தை பாவம் என்ன வரும் உங்களுக்கு? புதன் குறிக்கிறாரு, அது 6 வில்லங்கம், 11 தான் அக்கா, அது பாதக வீடு, அதனால வேண்டாம். ரிஷபத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்திருந்தால் அதற்கு பிறகுதான் அந்த குடும்பத்தில் அந்த வளர்ச்சியே வரும். எப்படிங்க? குடும்பத்திற்கு வளர்ச்சியே ரிஷப லக்னம் ரிஷப ராசி ஒரு ஃபேமிலியில் குழந்தை பிறக்குதுன்னா அந்த வளர்ச்சி அந்த கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வரும். ஆனால் அந்த அப்பாவின் மூலமாக நன்மை குழந்தைக்கு கிடையவே கிடையாது. என்ன காரணம்? அப்பா யாருங்க? சூரிய பகவான் காரக அதிபதி. 9ஆம் இடமான குரு பகவான் யாருங்க? அஷ்டமாதிபதியே வருவார். ஸோ அந்த அப்பா சப்போர்ட்டு ரிஷபத்துக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு ஜாதகம் வந்ததுமே கேளுங்க. சரி, இப்போ புதன், சரிங்களா, மிதுனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதக வீடாக வருது. எப்போவுமே திருமணத்தை வந்து பார்த்து தான் செய்யணும். இந்த மிதுனமும் கன்னியும் தனுசும் என்னங்க மீனமும், ஏன்னா 7ஆம் இடம் என்னங்க பாதகஸ்தானமாக வர்றதுனால கவனமாக நண்பர்களுடன் பார்த்து பழகணும். ரகசியத்தை சொல்லாதீங்க. நண்பர்களை நம்பி ரகசியம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க தான் முதுகுல இல்லைங்க நெஞ்சிலேயே குத்துவாங்க. எப்படிங்க? முதுகுல குத்த மாட்டாங்க. ஆனால் நண்பர்கள் அதிகமாக எதிர்பார்க்கறது இந்த மிதுனமும் கன்னி தான். நம்பி ஏமாறும். எப்படிங்க? எதையும் உள்ள வச்சுக்கிறது, எல்லாத்தையும் காப்பாற்றணும், செய்யணும், தனக்கு கற்ற விஷயத்த அழகாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் சப்போர்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால இந்த மிதுனம் என்ன பண்ணணும்? திருமண வாழ்க்கையை சிறப்பாக பார்த்து அமைச்சுக்கணும். ஜாதகம் சரியா அமையிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மிதுனத்தில் பிறந்தவங்க சீட்டு போடாதீங்க. சீட்டு போடக்கூடாது. வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது. என்ன காரணம்? வட்டி குரு தானே. குரு யாருங்க? பாதகாதிபதியா? 2ஆம் வீட்டில் உச்சம். நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கிட்டீங்கன்னா அசலே கொடுக்க முடியாது. வட்டியை கட்டியே வீணா போயிடணும். யாராவது இருக்கீங்களா? மிதுனம். சரிங்களா? ஓகே. கடக வீட்டில் ஒரு சூட்சமம் இருக்கு. யாருக்கு சொல்றீங்க? நீங்க பேசுங்க. கடகத்தில் ஒரு சூட்சமம் இருக்கு. யார் சொல்ல போறீங்க? கடகமே சூட்சமம் தான். யாராவது இருக்கீங்களா கடக ராசி? அது ஓகே கண்ணா. கடகராசி, கடக லக்னம் கடகராசி ஒன்னே பிரச்சனை, ரெண்டும் வந்து பிறந்திருக்கீங்க. அதில் என்ன தெரியுங்களா சூட்சமம்? எல்லா 12 பாவத்தை விட அந்த பாவத்தை நட்சத்திரம் பதிச்சுக்கோங்க. 6க்குண்டான புனர்பூஷம், 8க்குண்டான பூஷம், 12க்குண்டான ஆயில்யம். வேற எங்கேயுமே இருக்காதுங்க. கடகத்துல மட்டுமே 6 8 12 இயங்குது. சரிங்களா? 6 8 12 வேற எதுலையுமே இயங்காது. அந்த கடகத்துல பிறந்தவங்க தான் நிறைய திறமை இருக்கும். ஆனா தனக்காக கொஞ்சம் யோசிச்சா பரவாயில்லையேன்னு இருக்கும். எல்லாத்துக்கும் கைட் பண்ணுவாங்க, சொல்லி வழிகாட்டியா இருப்பாங்க. ஏன்னா குரு அங்கே உச்சம் இல்லைங்களா? தான் வாழ்றத கொஞ்ச காலம் அனுபவிச்சுதான் அது பண்ணியிருக்கலாமா, செஞ்சிருக்கலாமான்னு நிறைய யோசிப்பீங்க. சரிங்களா? இலகிய மனது, ஏமாற்றம், நிறைய சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ சிம்மம். சிம்மத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்றைக்குமே ஒரு சொல்லுவாங்க, ஒரு தனி திறமை இருக்கும். ஆனால் ரிஷப லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் ஒரு சூட்சமம் இருக்கு. ரிஷப ராசி சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க, ஜாதகம் வருதுன்னா சொல்லிடுங்க, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. 35 வயதுக்கு மேற்கொண்டு இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு ட்ராப் இருக்கவே இருக்காது. ரிஷப லக்னமும் சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னம் ரிஷப ராசி வராங்க. என்ன காரணம்? ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் காலபுருஷன் 8ஆம் இடம், சிம்மத்துக்கு 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு பாதக வீடு. ஒரு ஜாதகம் வருது, கேர்ஃபுல்லாக இருங்க.
ஹஸ்பண்ட் சேர்ந்து இருந்தாலுமே பிரிவு ஏற்படும். அது பெண்ணா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தனியாக தான் போராடணும். தனியாக தான். தட்டினா எல்லாரும் தட்டிடுங்க. நீங்களா? அனுபவம் அவ்வளோதான். சரிங்களா? இன்னொன்று, சிம்மத்தில் வந்து சீதா தேவி பிறந்திருக்காங்க. யார் பிறந்திருக்காங்க? சீதா தேவி பிறந்திருக்காங்க. எப்படி இருந்தாங்க? தனியாக தானே வாழ்ந்தாங்க. அதனால் இந்த விஷயம். சரி, கன்னி வீடு. இந்த கன்னி வீடு வச்சுக்கோங்க. யார் பிறந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அக்கா வீட்டுக்காரரு, மாமா வீட்டுக்காரரு, சரிங்களா, உங்கள் மாமா அந்த என்ன கூடவே கூடாது. அவங்கள நம்பி இறங்குனீங்கன்னா தலைக்கு கல். என்னதுங்க? தலைக்கு கல். என்ன காரணம்? 7ஆம் இடத்ததிபதியான கிரகம் குரு வந்து உச்சம் லாபத்தில். உங்கள் மூலியமா எல்லாத்துக்கும் லாபம். எல்லாத்துக்கும் லாபம். நண்பர்களுக்காகட்டும், உங்கள் உறவுகளுக்காகட்டும், எல்லாத்துக்கும் உங்கள் லாபம். ஒரு வேலைக்கே போகிறீங்களா, அங்கே லாபம் அவங்களுக்கு தான். ஒரு இடத்துல போய் சர்வீஸ் பண்ணுவாங்க, நல்லா உழைப்பாங்க, அதில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. கடுமையான உழைப்பாளி கன்னி லக்னம். நகைச்சுவையாக இருப்பாங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா சிரிக்க வைப்பாங்க. மற்றவங்க காயப்பட்டாங்கன்னா ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க காயத்துக்கு ஆறுதல் போகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. யாராவது இருக்கீங்களா கன்னி? நீங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் போயிட்டேன். கன்னியும் மிதுனமும் கௌரவ அனாதை. சரிங்களா? சரி, அடுத்து துலாம் வீடு. இந்த துலாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துவாங்க, அடுத்தவங்க தப்பை குத்தி காட்டுவாங்க. எப்படிங்க? தராசு இல்லையா? நான் தப்பு செஞ்சுட்டேன்னா அந்த தப்பை எப்படியெல்லாம் நியாயப்படுத்துவோம். ஆனால் அடுத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா குத்தி குத்தி காட்டுவாங்க. அது துலாமுடைய சுபாவம். சரிங்களா? இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவும் அண்ணாவுமே சொத்துக்களை கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அப்பாவும் அண்ணாவும் சொத்துக்கள் இருக்குன்னா பூர்வீகத்தில் நிலையாக முழுமையாக கிடைக்காது இவங்களுக்கு. அண்ணா கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. என்ன காரணம்னா, 9ஆம் அதிபதி புதன் சொல்வீங்க பாக்கிய வீடுன்னு. அவர் எங்கே வந்து உச்சமாகறாருங்க? தனக்கு 12ஆம் இடத்துல. இவரே அங்கே பலவீனமாயிடுறாரு. சரி வச்சுக்கிறியா, வச்சுக்கோ போ, வருத்தப்பட மாட்டாங்க, நான் சம்பாரிச்சுக்கிறேன். எப்போ துலாம் வந்து சொத்துக்களை விட்டு கொடுக்குதோ வளர்ச்சி கட்டாயம் உண்டு. எப்படிங்க? வளர்ச்சி கட்டாயம் உண்டு. அடுத்து விருச்சக வீடு. விருச்சக வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 சூட்சமம் இருக்குது. 2 நட்சத்திரம் மட்டும்தான் ரொம்ப சூட்சமம். அனுஷம் 4ஆம் பாதமும் கேட்டை 3ஆம் பாதமும். அனுஷம் 4ஆம் பாதம் பார்த்தீங்க அப்படின்னா தான் நின்ற வீட்டுக்கே நம்ம வந்து நிற்பாருங்களா, 8ஆம் இடத்தில் வர்க்கோத்தம் ஆவார். கரெக்டுங்களா? அதே கேட்டை 3ஆம் பாதம் இருக்கும் வந்து சந்திரன் தன் வீடு 8ல் வந்து உட்காருவார். அப்போ விருச்சக லக்னம் ராசியில் ஒருத்தர் வராங்க அப்படின்னா அனுஷம் 4ஆம் பாதம் கேட்டை வந்து 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவர்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை ஒன்று போனால் அடுத்து வந்துடும். எப்படிங்க சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்போதான் பிரச்சனை முடிஞ்சு அப்பாடான்னு உட்கார்ந்தேன், அதுக்குள்ளே வந்துருச்சுப்பா. அந்த மாதிரி சந்திப்பாங்க. அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விஷயத்துக்குள்ள வழிபாடு எடுத்துக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சேனலில். இந்த அனுஷக 4ஆம் பாதத்துக்கும் கேட்டை 3ஆம் பாதத்துக்கும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தனுசு வீடு என்னங்க? கண்டிப்பாக வரும். அதுக்கான நிலையான ஒரு வழிபாடு முறை கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் என்னன்னு. டைம் கம்மியாக இருக்குது, பரிகாரம் சொல்ல டைம் இல்லை எனக்கு, அதனால பலன் மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ தனுசு வீடு வச்சுக்கோங்க. அப்பா சப்போர்ட் கிடைக்காதுங்க. தனுசு லக்னம் தனுசு. என்ன காரணம்? 9ஆம் அதிபதி சூரிய பகவான் லாபத்தில் நீச்சம் அடைகிறார். சரிங்களா? இவர்கள் அப்பா பேரை காப்பாற்றுவாங்க. அப்பா இருந்தாருன்னா இவர்களுக்கு வளர்ச்சி கிடையாது. தனுசை பொறுத்தளவுக்கு லக்னமாக இருந்தால் ராசியாக இருந்தாலும் அப்பாவுக்கு பிறகே வளர்ச்சி. அப்பாவுக்கு பிறகே வளர்ச்சி. மகர வீடு கடுமையான உழைப்பாளிங்க. என்னது? உழைப்புக்கு ஒரு ஹீரோசம், அதே மாதிரி ஒரு மாஸ்டரிங் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க அதிகம் பேசியே கெடுத்துக்குவாங்க. எப்போ என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா பாதகாதிபதியான நட்சத்திரமோ அந்த கிரகம் அவங்க உச்சமாகுது, வளர்ச்சியை நோக்கி போவாங்க, அப்படியே ட்ராபேக் ஆயிரும். இவங்க எப்போ பேச்சை குறைக்கிறாங்களோ அன்னைக்கு வளர்ச்சிக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா, நிறைவாகும் வரை மறைவாக இரு. அது மகரம் மட்டும்தான். எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் என்ன வருமானம் சொல்லக்கூடாது. இவங்க வெளியில் சொல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி கிடைக்கும். சொல்லிட்டாங்க அப்படின்னா பரமபதம் மாதிரி தான், வேகமாக ஏனியாக மேலே ஏறுவாங்க. ஒரு தாயம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பாம்பு நிற்குவாங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயும் நிற்பாங்க. அதுதான். சரிங்களா? இப்போ கும்ப வீடு.
கும்பம் எடுத்தீங்க அப்படின்னா அது என்னது? கோபுர கலசம். அங்கே சனி பகவானும் ராகு பகவான் மட்டும்தான் முக்கியமான வீடு. ஏன்னா சனி பகவானுக்கு மூலத்திரிகோண வீடு, அங்கே ராகுவுடைய ஸ்டார் இயங்கிட்டு இருக்கு. இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவிக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுங்க? துரோகம் பண்ணக்கூடாது. என்ன காரணம்? 9ஆம் இடமான பாக்யஸ்தானாதிபதி அந்த வீட்டில் போய் சனி உச்சமாகிறாரு. ஆனால் அந்த சுக்கிரப்ப இங்கே வந்து உச்சமாகிறாரு. ஆனால் 7ஆம் இடம் என்ன? அது சூரிய பகவான் அங்கே வந்து நீச்சமாகறாரா? 3-7 வந்து வாழ்க்கை துணைவிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் வளமும் இல்லை. அதே மாதிரி சொத்துக்கள் அப்படிங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை என்றைக்குமே இருக்கும். சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இருப்பாங்க, அன்னைக்கு வாங்கி போட்டிருப்பாங்க, இன்னைக்கு என்ன யாரோ பேரில் மாறி இருக்கும். அந்த பத்திரமெல்லாம் ஒரு 20 இயர்ஸ் ஆச்சுனாவே என்ன பண்ணணுங்க? அவங்க சரி பார்த்துக்கணும். பத்திரப்பதிவில் கும்பத்தில் பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். என்ன காரணம்? புதன் ரிஜிஸ்ட்ரேஷன் 2 நீச்சம் அடைஞ்சிடுறாரு. சரி, மீனம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா தன்னுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாது வெளியில். நான் எப்படி இருந்தேன், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன ஆக போகிறேன் சொல்லிட்டாங்கன்னா அவங்க 0. ஏன்னா அது காலபுருஷனுக்கு விரைய வீடுங்க. எதையும் சொல்லக்கூடாது. அவங்க இருக்கிற இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போயிடணும். எப்பவுமே பிறந்த ஊரில் மீனஸ் இருக்காதீங்க. லக்னம் ஆகட்டும் ராசி ஆகட்டும், ஒரு இடம் விட்டு இடம் வந்தாதான் வளர்ச்சி காண முடியும். அதே மாதிரி மீனம் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்த ஈஸியாக வளர்த்திடும். என்ன காரணம்? மீன் என்ன பண்ணுங்க? ஆற்றுல குளத்தை எங்கே சுத்தப்படுத்தும் இல்லையா? அழுக்கெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணும்? சுத்தப்படுத்தும். எந்த இடத்துல போய் நீங்கள் சிம்பிளாக உட்காரட்டும் 4 நாள் வேலை செய்வாங்க. இந்த லக்னம் மீனம் ராசி உள்ளே போயிட்டாங்கன்னா அங்கே 10 ஆள் வேலை உயருவாங்க. அந்த வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு யாராவது ஆள் தேவை சொல்லுங்கள், மீன லக்னம் ராசி மீனாக பிடிச்சி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? நம்ம வளர்ந்துடலாம். சரிங்களா? இது 12 லக்னத்துக்கும் ராசிக்குள்ள விளக்கம். நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், யாருக்கு ஞாபகம் இருக்கு? எந்த வீட்டுக்கு? கன்னிக்கும் மிதுனத்துக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ரூலு. இது யார் சொன்னு சொல்லிடுறேன், பிருகு பிரபாகரன் ஐயா இருக்கிறீங்களா, அவர் சொன்ன ரூல் தான். சரிங்களா? மிதுனத்தில் செவ்வாய் இருக்க ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக அவங்க செய்யணும். என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணிடணும். 2வது பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு ஒரு 50 பத்திரிக்கை அடிக்கும் போதே இன்சில் மாறிடுச்சு, டிகிரி மாறிடுச்சுன்னு சொல்லி அந்த 50 பத்திரிக்கை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு திரும்ப அடிக்க கொடுக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதியான குரு பகவான் அவர் 2ல் வந்து உச்சம் அடைகிறார், 8ல் போய் நீச்சம் அடைகிறதுனால தாரதோஷம். பொதுவாகவே மிதுனத்தில் செவ்வாய் இருக்குனாவே பிரச்சனை தான். அதனால் மிதுனத்தில் செவ்வாய் இருக்குன்னா இந்த பரிகாரத்தை மறக்காமல் சொல்லுங்க. இப்போ கன்னியில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா, கன்னின்னு யாரை சொல்லுவோம் நம்ம? வயதுக்கு வராத பெண்களும் கன்னி பெண்கள் தான். அதுதான் இங்கே. ஏன்னா புதன்னாவே என்னங்க? புதன்னாவே கன்னிமர்கள் தானே. சரிங்களா? அவங்க என்னன்னா புதன் பகவான் வீட்டில் செவ்வாய் இருக்குனாவே அவங்க கருவில் இறந்த குழந்தைகள் இருப்பாங்க, பிறந்து குழந்தை இருப்பாங்க. சரிங்களா? செவ்வாய் அங்கே இருக்குன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நிறையா பேசிட்டே போகலாம், இன்னைக்கு அது டைம் இல்லை. இது செவ்வாய் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 9 வயதுக்குள்ள சிறுமி, 10 வயது, அதாவது வயதுக்கு வராத சிறுமி, அந்த பொண்ணு உங்கள் மணப்பெண்ணுக்கு யார் அலங்காரம் பண்ணுறாங்களோ அவங்களே அந்த குழந்தைக்கும் அலங்காரம் பண்ணணும். சரிங்களா? 1. 2வது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு. சரிங்களா? நல்ல மேக்கப். அந்த மணப்பொண்ணோட அந்த குழந்தை வரணும், மணமேடைக்கு வரணும். வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா, ஐயரு கையில் தாலி வாங்கி மாப்பிள்ளை கட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? ஐயரு குழந்தை கட்ட கொடுத்துடணும், மாமா இந்தாங்க சொல்லி கொடுத்துடணும். கொடுத்து தாலி கட்டிட்டா பிரச்சனை இல்லை. என்ன காரணம்? அதே 7 அதே 11 உச்சமாகறதுனால இது தாரதோஷத்துக்குள்ளே வரும். ஒரு ஜாதகம் எடுத்தீங்கன்னா கால புருஷ அடிப்படையிலே ஒரு கிரகத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது வக்ரம்னா திரும்ப செய்யும்ல ஒரு வேலையை. வக்ரம் என்னங்க? தான் செய்யலை திரும்ப செய்வதான் வக்ரத்துக்கு உண்டான பலன். சரிங்களா? அப்போ அவங்க கண்டிப்பாக செய்யணும். ஒரு சொல்லி அவங்க வந்து கேட்கல, என்ன மேடம் இந்த காலத்தில் போய் பொண்ணை கூப்பிட்டு உட்கார வைங்கிறீங்க அப்படின்ட்டாங்க. இப்போ 2 வருஷம் திரும்ப டைவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு ஒத்துக்காமல் திரும்ப 2வது கல்யாணத்துக்கு வந்தாங்க. இப்படி தான் பண்ணுன்னு சொன்னேன், பண்ணிட்டாங்க, நல்லா இருக்காங்க. சில விஷயங்கள் நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா அனுபவத்தில் வந்து பெரியவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம செய்யறதுக்கு என்னங்க தப்பு இல்லை இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? நல்லா வழிகாட்டியாக இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம எடுத்து ரூல் சொல்கிறோம் அப்படின்னா அதை என்ன நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் காப்பாற்ற முடியும். நம்ம நம்பி வராங்க இல்லைங்களா? ஏன்னா பெற்றவங்க லட்சம் செலவு பண்ணலாம், ஆனால் அந்த வாழ்க்கை யார்கிட்ட இருக்குங்க? நம்ம கிட்ட தான் இருக்குது.
அதனால் திருமணத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. 15 வருஷத்துக்காவது மேட்சிங் பாருங்கள். சரிங்களா? மிக சிறப்பு. நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும் பிரகாஷ் தம்பிக்கு. எனது பெயர் ஃபோன் நம்பர். எனது பெயர் மீனாட்சி வெங்கடேஷன். ஈரோட்டில் இருக்காங்க. திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு ஆஃபீஸ் இருக்குது. விஎம் அஸ்ட்ராலஜி மூலமாக நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அடிப்படை எடுத்துகிட்ருக்கோம், உயர்நிலை எடுத்துகிட்ருக்கோம். அது எல்லாம் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்லும் வகுப்பும் போயிட்டுருக்கு. கூகுள் மீட்டில் தான். நட்சத்திர வகுப்பும் போயிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 வந்து பார்த்திங்கன்னா. சனிக்கிழமை வந்து 7 to 9 இன்றைக்கி லைவில் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். எஸ், சரிங்களா? என்னுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7708791654. என்னுடைய தொலைபேசி எண். அனைவருக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டாப்பிக்கு. இது வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம். சேனலில் போய் நல்லா பொறுமையாக உட்காந்து இவங்க பேசுனதை உள்ளார்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஜோதிடருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஜோதிடத்தை அதிகமாக லவ் பண்ணுறவங்களால மட்டும்தான் இப்படி கிரகத்தை கரெக்டான இடத்துல கரெக்டாக வச்சு பார்க்க முடியும். அதனால் அடிக்கடி என்ன சொல்லுவேன், பெஸ்ட்டு ஃபாலோவர் யார்? கிரகத்தை யார் ஒருத்தர் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள பெஸ்ட்டு ஃபாலோவர். சரிங்களா? பிஆர் டெரஸினுடைய உரிமையாளர் திருமதி ரேணுகா அவர்கள் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார். என் இடத்தை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் கல்யாணத்துலேருந்து பிரச்சனையாகவே இருக்காங்க.